அனைவருக்கும் வணக்கம். சமக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக சமண அறக்கருத்துக்களை நாம் பயின்று வருகிறோம். அந்த வரிசையிலே அருங்கலச்செப்பு என்ற நூலிலே இருந்து நல்லொழுக்கத்தினை, அந்த நல்லொழுக்கம் குறித்து இல்லறத்திலே இருப்பவர்கள் அதனை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்து அருங்கலச்செப்பு நூல் கூறுவதனை இல்லற நெறி என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். 5 முக்கியமான விஷயங்களை நாம் இல்லறத்திலே அவசியம் கடைபிடித்தாக வேண்டும். அது அனுபிரதமாக கூறப்படுகிறது. கொல்லாமை, பொய்யாமை, களவாமை, காமமின்மை, பொருள் ஆசையின்மை. இதைத்தான் 5 முக்கிய கோட்பாடுகளாக சமணம் போதிக்கிறது. அதிலே கொல்லாமை குறித்தும் கல்லாமை, பொய்யாமை குறித்தும் நாம் பார்த்தோம். அடுத்ததாக கல்லாமை என்கின்ற திருடுதல் கூடாது என்பது குறித்த அந்த கருத்துக்களை இந்த நூல் எவ்வாறு கூறுகிறது என்பதனை நாம் பார்ப்போம். திருட்டு என்றால் என்ன? களவு என்று சொன்னால் என்ன? கொடாதது கொல்லாமை ஏவாமை ஆகும், கொடாதது கொல்லாவதம். அதாவது கொடுக்கப்படாத பொருளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, கொள்ளக்கூடாது. ஒரு பொருள் பிறரால் நமக்கு கொடுக்கப்பட்டால் அதனை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதை யாரும் நம்மிடம் கொடாத போது அதை நாம் பெற்றுக்கொள்வது என்பது, அதை நாம் எடுத்துக்கொள்வது என்பது களவு, அதாவது திருடு என்று இந்த குறட்பாவிலே நமக்கு தேவர் பெருமான் தெரிவிக்கிறார். பிறர் கொடுக்காத பொருளை கொள்ளாமையும் பிறரை திருட ஏவாமையும் கல்லாமை என்ற விரதமாகும். ஏவாமை என்று சொல்வதை குறித்து நம்ம பார்த்தோம் இல்லையா? தான் செய்வது கிருதம், அடுத்தவர்களை வைத்து செய்வது காரிதம், செய்வதற்கு உடன்படுவது அது அனுமோதம் என்று கூறியிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கொல்லாமையிலையும் பார்த்தோம், பொய்யாமையிலையும் பார்த்தோம். இப்போ கல்லாமையிலும் அதுதான் வரும். அது அந்த வார்த்தை தான் ஏவாமை என்பதனுடைய பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா அனுமோதம் என்பதற்கு அனுமதித்தல். ஒருவர் ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு நம்மக்கிட்ட நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அனுமதி கொடுத்தல், அது அனுமோதம், அதுவும் தவறு என்று நாம் பார்த்தோம். அதில் நம்முடைய பவ்யர் ஒருவர் தெரிவித்தார், அனுமோதம் என்றால் ஆமோதித்தல் என்பதும் கூட அதில் சேர்த்துக்கொள்ளதான் என்று கூறினார். ஒருத்தருக்கு இம்சை செய்ய நாம் அனுமதி கொடுத்தால் அது அனுமோதம். அதுக்கு முன்னாடியே நம்மக்கிட்ட அந்த விஷயம் வந்துடுது. ஆனால் அது போலவே ஒருவர் இம்சையை கொடுத்துட்டார், ஒருத்தர் சரியான நபர் இல்லைன்னு நம்மளே நினச்சிட்டு இருக்கிறோம், நம்மளே அப்படி தான் நினைக்கிறோம். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, அவங்க தப்பு பண்ணாங்க, நான் அவனை அடிச்சிட்டேங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்படி சொல்லும் பொழுது அந்த வேலை முடிஞ்சிடுச்சு. நம்மக்கிட்ட சொல்லும்போது நம்ம ஆமாம் அவன் அப்படிப்பட்ட ஆள் தான், அவனுக்கு அது வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுவும் அனுமோதம் என்று ஆமோதித்தல், அவனுக்கு செய்தது சரிதான் அப்படின்னு சொல்கிறதாக அது குறிக்கும் என்று நம்முடைய கல்பவியர் ஒருவர் நமக்கு தொலைபேசி மூலமாக சொன்னார். உண்மையிலே அதையும் நம்ம ஏற்றுக்கலாம். அதாவது அனுமதி கொடுத்தல் அனுமோதம் என்று சொன்னால் அனுமதித்தல் என்பதோடு ஆமோதித்தல் என்பதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதுதான் இங்கேயும் நம்ம இந்த 5 விரதங்களையும் அதை நம்ம பார்க்கலாம், ஏவாமை என்ற வார்த்தைக்கு பொருளாக. அதனால் பொருளை, கொடுக்காத பொருளை நாம் எடுத்துக்கொள்ளுதல் தப்பு. அதே போல் பிறரையும் அவ்வாறு எடுத்துக்கொள்ள தூண்டுதல், அதுவும் தப்பு. பிறர் எடுத்துக்கொண்டதை சரி என்று நாம் சொல்லுவது, அதுவும் தப்பு. அது சும்மா தானே கடந்தது, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ தானே எடுத்துக்கிட்ட, யாரும் எடுத்துக்கல, நீ பயன்படுத்த போகிற, நீ எடுத்துக்கிட்டது பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, நான் அது எடுத்துக்க மாட்டேன், எனக்கு தேவையில்லை, இன்னொருத்தருக்கு கொடுத்தாலும் அது எனக்கு தேவையில்லை, இன்னொருத்தர் கொண்டு வந்து கொடுத்தாலும் தேவையில்லை, ஆனால் நீ வேணும்னு எடுத்துக்கிட்ட, அது உனக்கு தேவைப்படுது போல இருக்குது, பரவாயில்லை அப்படின்னு சொன்னாலும் தப்பு தான். அது ஆமோதிக்கிற மாதிரி தான். அதனால் அந்த 3 விஷயங்களும் இருக்கக்கூடாது.
கிருதம், காரிதம், அனுமோதம் என்ற மூன்றாலும் அந்த பாவங்களை செய்யக்கூடாது என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இதில் நமக்கு ரத்னகட ஸ்ராவச்சாரம் என்ன சொல்கிறது? திருடு என்றால் என்ன? களவு என்றால் என்ன? நிகிதம் வா பதிதம் வா சுவிஸ்மிருதம் வா பரஸ்வம விஸ்ருதிஷ்டம் ந ஹரதி என்ன ச தத்தே ததக்ருச சௌரியாது ஆரமணம். சௌரியம், சௌரியா என்றால் திருடு என்று பொருள். வடமொழியில் சமஸ்கிருதத்தில் சௌரிய. அப்போ அந்த திருடு என்பது என்ன அப்படின்னா, பிறர் அறியாது கீழே வைத்த, அவங்க ஏதோ மறதியாக மற்றதை ஏதோ தேடும்போது கையில் இந்த பொருளை கீழே வச்சுட்டாங்க. கீழே வச்சுட்டு அவங்க எழுந்து போயிட்டாங்க. அது யாருதுன்னே தெரியல, எங்கேயோ வச்சுட்டாங்க, ஒரு இடத்துல கீழே வச்சுட்டு போயிட்டாங்க, நம்ம பார்க்கல வைக்கும்போது, ஆனால் அங்கே இருக்குது. அதே போல் தவறி விழுந்த, அவங்க அதே போல் செய்யும்போது அவங்க கவனக்குறைவாக கீழே விழுந்துட்டேன். அல்லது மறந்த, வச்சுட்டாங்க எடுத்துன்னு போகணும்னு சொல்லிட்டு வச்சது ஒரு இடத்துல, ஆனால் மறந்துட்டு போயிட்டாங்க. இவை எல்லாமே பிறர் கொடுக்காத பொருள். அது நமக்கு தேவையாக இருந்தால் அதை நம்ம எடுத்துக்கொள்வது ஒரு இயல்பான, அதில் என்ன இருக்குது, அது யாருமே அதை பற்றி கவனம் இல்லாமல் இருந்தாங்க, அது யாருக்கும் தேவையில்லை போல இருக்குது. நான் போகும்போது அங்கே ஒரு ஆள் கூட இல்லை, ஆனால் இந்த பொருள் மட்டும் அங்கே இருந்தது, அது நடுத்தெருவில் கிடக்குது, நான் இல்லாட்டி இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதனால் நமக்கு தேவைப்படுது, அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த பொருளை எடுத்துக்கொண்டால் அது திருடு. அதை செய்யாமல் இருப்பது தான் கொல்லாமை அனுவிரதம், சௌரியானு விரதம், சௌரிய அனுவிரதம் என்று நாம் இதில் சில விஷயங்களை ஆழமாக நாம் புரிந்து கொள்ளணும். இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு தான் இது எல்லாமே. இது துறவரத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு எந்த பொருளும் தேவையில்லை, அவங்க யார் பொருளையும் எடுக்க போகிறதும் கிடையாது. அதுக்கு தனியாக தத்துவ சூத்திரத்தில் விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கடுமையான கோட்பாடுகள்லாம் இருக்கும். பிறர் வசிக்கிற இடத்துல கூட நம்ம வசிக்கக்கூடாதுன்னெலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம நேரம் வரும்போது தத்துவ சூத்திரம் பார்த்தோம்னா அப்போ தெரிஞ்சுக்கலாம். அதனால் இதில் இல்லறத்தால் இருப்பவர்கள் பிறர் அறியாது கீழே வைத்த அல்லது தவறி விழுந்த அல்லது மறந்த அல்லது பிறர் கொடுக்காத பொருளை எடுத்துக்கொள்ளாமை கல்லாமை அனுவிரதம் என்று கூறப்படும், சௌரிய அனுவிரதம். இப்போ அதில் எதெல்லாம் செய்தால் இந்த விரதத்தை மீறலாகும், மீறல் என்று சொன்னால் அதிச்சாரம் என்று நம்ம பார்த்தோம். இதையெல்லாம் செய்யக்கூடாது. இதையெல்லாம் செய்யாமல் இருந்தாலே நாம் திருடு செய்யாமல் இருக்கிறோம், கல்லாமை திருடாமை அனுவிரதத்தை நாம் கடைபிடிக்கிறோம் என்று அர்த்தம். இதையெல்லாம் செய்யாமல் இருந்தாலே அதைத்தான் மீறல் என்று நாம் பார்க்கிறோம். கல்லாமை விரதத்தினுடைய மீறல். குறைவு, நிறை கோடல், கொள்ளை கவர்தல், மறைய விராதல், இறப்பு. எப்பயுமே அந்த அதிசாரம் 5ஆக கூறப்படும். இந்த குறட்பாவில் 3 கூறப்பட்டு இருக்குது. அடுத்த குறட்பாவில் மீதி 2 சொல்வார். இதில் என்ன சொல்கிறாரு? குறைவு, நிறை கோடல். அதாவது ஒருத்தருக்கு நம்ம பொருள் ஒன்று கொடுக்கணும், அளந்து கொடுக்கணும். 1 கிலோ கொடுக்கணும்னு வச்சு, இல்லை 1 லிட்டர் கொடுக்கணும். அவ்வாறு இருக்கும்பொழுது அதை குறைவாக கொடுத்தால் அதுவும் களவுதான். குறைவாக கொடுத்து அதே போல் மிகுதியாக கொள்ளுது. நமக்கு 1 லிட்டர் தான் வரணும், இல்லை 1 கிலோ தான் நமக்கு அவர் கொடுக்கணும். அதை நம்ம என்ன செய்கிறோம், இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிறோம். அந்த 2மே திருட்டு தான். அதாவது நம்ம கொடுக்க வேண்டியதை குறைவாக கொடுத்தாலும் நமக்கு சேர வேண்டியதை அதிகமாக நாம் எடுத்துக்கொண்டாலும் அது களவு என்பதில் சேரும். 2வது கொள்ளையடித்தல். தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாமல் அதை திருடி கொண்டு வந்து விடுதல். 3வது கலப்படம் செய்தல். ஏதாவது ஒரு பொருள்களில் கலப்படம் செய்து அதில் வியாபாரம் செய்யறது. ஒரு சில நிறைய நம்ம செய்தித்தாள்களில் கூட படிக்கிறோம், நிறைய விஷயத்தில் கடைகளில் கூட நம்ம நேரடியாக அனுபவம். கலப்படம் செய்து மறைய விராதல், கலப்படம் செய்து விற்றல் அல்லது கொடுத்தல், அது போன்றது. அடுத்ததாக 73வது குறட்பாவிலே மீதி 2. கல்லரடு கூடல், கல்லர் கொணர் பொருளை உள்ளினர் கோடலோடு 5. கல்லரோடு கூடல். கல்லர் திருடர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அந்த திருட்டுக்கு நம்ம உதவி செய்கிறது. நம்ம போய் திருடலை, நம்ம நேரடியாக போய் அந்த பொருளை எடுத்துகிட்டு வரல. இன்னொருத்தர் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு, நம்மக்கிட்ட ஐடியா கேட்குறாரு.
ஐடியா கேட்கும்போது நமக்கு அது ஒரு ஐடியா கொடுக்குறோம். இந்த நேரத்தில் போனால் அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க, அப்போ நீ ஃப்ரீயாக கிடக்கும், நீ பார்த்து பறிச்சின்னு வந்துடலாம், எடுத்துன்னு வந்துடலாம் அப்படின்னு நம்ம அந்த திருடர்களோடு சேர்ந்து அந்த திருட்டுக்கு நாம் உதவுதல். நேரடியாக ஃபிசிக்கலாக போய் உதவலைன்னா கூட அவங்களுக்கு ஒரு விஷயத்தை இவ்வாறு செய்யலாம் அவ்வாறு செய்யலாம்னு சொல்லிட்டு ஆலோசனை கூறுது. அது 4வது. 5வது கள்ளர் கொணர் பொருளை உள்ளினர். திருடிட்டு வந்த பொருளை, யாருன்னா ஒருத்தர் திருடிட்டு வந்த பொருளை குறைந்த விலை கொடுத்து வாங்கி கொள்ளுது. எப்பவுமே திருட்டு பொருளை விற்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சாலும் லாபம் தானே. அதனால் 1000 ரூபாய் பொருளை நீங்கள் ஒரு 500 போட்டுக்குங்க, 600 போடுங்கன்னு ஏதோ ஒரு பேரம் பேசி நம்மகிட்ட கொடுத்தா நமக்கு லாபம் தானே அந்த பொருளால், அது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை நாம் வாங்கினாலும் அதுவும் திருடு தான். இது நிறைய இடத்துல நம்மளே சொல்லுவோம் அது திருடு. அது இந்த 5 அதிசாரங்களை இதிலே கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த குறைவாக கொடுத்தலும் மிகுதியாக நாம் எடுத்துக்கொள்ளுதலும், கொள்ளையடித்தல் திருடுதல், கலப்படம் செய்தல், பொருளோடு பொருளை வேறு பொருளை விலை உயர்ந்த பொருளோடு விலை குறைந்த பொருளை அதே போல் காணப்படுகின்ற பொருளை களவு செய்து கலப்படம் செய்து விற்கிறாங்க. பருப்பில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சின்ன சின்ன கல்லுங்க போட்டு விற்பாங்க. அது போல் விலை உயர்ந்த மிளகு ஜீரகம் போன்ற பொருள்கள்லாம் அதே மாதிரி உருவம் இருக்கிற மிகச்சிறிய விதை பொருள்களை எல்லாம் கலப்படம் செய்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி செய்கிற கலப்படங்கள். அடுத்து திருடர்களுக்கு ஆலோசனை சொல்லுதல், திருட்டு பொருளை வாங்குறது, இது எல்லாம் கல்லாமை விரதத்தினுடைய மீறல்கள். இவையெல்லாம் செய்யாமல் இருந்தாலே நாம் கல்லாமை விரதத்தை அணுவிரதத்தை கடைபிடிப்பதாக ஆகும் என்று ரத்னகண்டகம் இந்த அதிசாரங்கள் 5 அதிசாரங்களை நமக்கு தெரிவிக்கிறது. சௌர பிரயோக சௌரார்த்தாதான விலோப சத்ருச சன்மிஸ்ரா கீனாதிகா வினிமானம் பஞ்சாஸ்தேய வியதிபாதா. ஸ்தேயம் என்றாலும் திருடு, சௌரம் என்று சொல்வது போல ஸ்தேயம் என்றாலும் திருடு. அந்த ஸ்தேயத்துக்கு வியதிபாதா, அதாவது அதற்கான மாறுபாடுகள், அதாவது அதிசாரங்கள் என்ன அங்கே சொல்வதைத்தான் இங்கேயும் சொல்லுகிறார். சௌர பிரயோகம், அந்த திருட்டுக்கு உத்தி கொடுக்கறது. பிரயோகம் நம்ம சொல்லித்தர்றது. திருடுறதுக்கு சில உத்திகளை எல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும். சௌராதானான விலோப, திருட்டு பொருளை பணம் கொடுத்து வாங்குதல். இந்த வரிசையும் தான் இதில் மாறி இருக்கும், மற்றபடி அதே போன்ற விஷயங்களைத்தான் இதிலும் குறிப்பிடுகிறார். அடுத்த 3 விஷயங்களை, மதிப்பு மிக்க பொருள்களில் மற்ற பொருள்களை கலந்து விற்பது. பார்த்தீங்கன்னா மிளகுல இந்த பப்பாளி விதைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரிலாம் சிலதெல்லாம் விற்கிறது நான் பார்த்துருக்கோம். தோரம்பருப்பில் கல் கலந்து விற்பாங்க. அரிசியில் கூட இப்போ பிளாஸ்டிக்கில் ஏதோ கலந்தெல்லாம் வருதுன்ற சொல்கிறாங்க. அதுபோல் மதிப்பு மிக்க பொருள்களில் மற்ற பொருள்களை கலந்து விற்பது. அளத்தலிலும் நிறுத்தலிலும் தவறான எடைக்கற்களை வைத்து அளவு குறைத்து விற்றல். இந்த எடையில் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது அந்த மாதிரி எடையில் குறைவாக கொடுத்து விற்கிறது, வியாபாரம் செய்கிறவங்க. பொருளை மாற்றி விற்றல், அதாவது நல்ல பொருளை காட்டி அதற்கான விலையெல்லாம் பேசிட்டு அதன் பிறகு அது சீப்பான அதே மாதிரி இருக்கிற வேறு பொருளை அங்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதே போல் ஒரு ரகத்தை காட்டி அந்த ரகத்தில் இல்லாத அதை விட குறைந்த ரகம் இருக்கிற பொருளை விற்று விடுவார்கள். அந்த மாதிரி மாற்றி விற்றல், இது எல்லாம் அகிம்சா விரதத்தினுடைய அதிச்சாரங்களாக நமக்கு கூறப்படுகின்றன ரத்னகண்டராவச்சாரம். நேர்மந்திர புராணத்தில் நம்ம ஏற்கனவே பத்ரமித்திரனுடைய அரங்கேள்வி சருக்கத்தில் இருக்கிறத பார்த்தோம், பத்ரமித்திர கதையில். அப்போ சத்தியகோடன் கூறுவதாக, நீதி கூறுவதாக இதில் வரும், அவன் பொருளை நான் கொடுக்குறேன், நீங்கள் பத்திரமா வச்சுப்பீங்களா, எனக்கு நம்பிக்கையாக இருக்குது உங்கள் மேலே, உங்கள்கிட்ட கொடுக்குறேன், அதை நீங்கள் சரியாக வச்சுருந்து எனக்கு திருப்பி கொடுக்கணும் போது அவன் நீதி சொல்லுவான். ஃபஸ்ட்டு ஏன்பா நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, வைத்தல் கோடல் வழங்கிடல் மாய்த்திடல் துய்த்தல் மாற்றல் இருந்த இடம் சொல்லல் இத்திரத்து பிறன் பொருள் மேற்சல சித்தம் வைத்தலும் தீவினைக்கு எதுவே. தீவினைக்கு ஏதுவான விஷயம் மனதிலே சித்தம் வைத்தல், மனதிலே நினைத்தல். எதை நினைத்தல்? வைத்தல். நம்மகிட்டே அந்த பொருள் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா அதை நம்மளே வச்சுக்கிறது. கோடல், அதை நம்முடையதாக மாற்றிக்கொள்வதல். வழங்கிடல், யாருக்காவது அதை கொடுத்துடுறது, நம்ம பேர் வரும்னுட்டு அதை ஒருத்தர்கிட்ட, நம்மளோட பெரிய ஆள் இருப்பாங்க, அவங்களுக்கு இது கொடுத்தா நமக்கு பேர் வரும்ன்ட்டு அதை கொடுத்துடுறது.
மாய்த்திடல், அதனை அழித்து விடுதல், அந்த பொருளே இல்லாமல் செய்து விடுதல். துய்த்தல், துய்த்தல்னா அதை அனுபவிக்கிறது. ஒருத்தர் 1,00,000 ரூபாய் கொடுத்து பத்திரமா வச்சிருங்கன்ட்டு போறாரு, அந்த 1,00,000 ரூபாய்க்கு வட்டிக்கு விட்டு அந்த வட்டியை நம்ம வாங்கி வச்சுக்கிறோம், அது தூய்க்கிறது. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளை நம்மகிட்ட அடைக்கலமாக கொடுத்திருக்கின்ற பொருளை அதை பயன்படுத்து, அதுதான் துய்த்தல். மாற்றல், மாற்றல் என்றால் அந்த பொருளை வச்சுட்டு அதுக்கு ஈக்குவலாக இருக்குதுப்பா இந்த பொருள்னு ஒருத்தர் மாற்றி கொடுக்குறது. இருந்த இடம் சொல்லல், அதாவது இது எங்கிருந்து வந்ததுன்றதையும் சொல்லக்கூடாது. ஒருத்தர் நம்மகிட்ட கொடுத்த ஒரு பொருளை பத்திரமா பார்த்துருக்காங்கன்னா இது இங்கே வச்சு இங்கேருந்து வந்தது, நாம் எந்த இடத்துல வச்சிருக்கிறோம் அப்படின்றதையும் சொல்லக்கூடாது. சொன்னால் அது அவர்களுக்கு அதை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு ஏதுவாக ஆகிவிடும். திருடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இப்படியெல்லாம் செய்தால் அது தீவினைக்கு ஏது என்று சொல்லி சத்தியகோடன் பத்திரமித்திரனிடம் சொல்லுவதாக அவன் பொருளை கொடுப்பதற்கு முன்னால் இதெல்லாம் சொல்கிறார். அதுக்கப்புறம் அதை மாற்றி இதையே தான் செய்கிறார் அவர். இருந்தாலும் அந்த நீதியை சொல்லும் பொழுது இந்த மாதிரி அந்த திருடு என்றால் என்ன, எந்தெந்த விஷயத்தெல்லாம் செய்தால் அது களவாகும் என்றால் வைத்தல், கோடல், வழங்கிடல், மாய்த்திடல், துய்த்தல், மாற்றல், இருந்த இடம் சொல்லல், இதையெல்லாம் செய்தால் பிறர் பொருளை நாம் எடுத்துக்கொண்டதாக ஆகிவிடும் என்று அந்த களவுக்கான விஷயங்களாக இதிலே கூறுவதை பார்க்கிறோம். அதே போல தான் களவு என்பதனை 2 வகையாக பிரித்து காட்டுறாங்க. இதில் நமக்கு வாமனாச்சாரியார் மேல்மந்த புராணத்திலே திருடு என்பதை 2 வகை திருடுன்னு சொல்கிறார். அளவிலா நிதியை விட்டு பிறன் பொருள் அதனை மேவல் களவுதான் 2 கூறாம் இயல்பு காரணங்கள் தம்மால். அளவிலா நிதியை விட்டு, தங்கிட்டே நிறைய காசு இருக்குது, அந்த காசெல்லாம் பத்திரமா உள்ள வச்சுட்டு பிறன் பொருள் மேல் அதனை மேவல், பிறன் பொருள் மேல ஆசைப்படுதல் என்பது களவு. அந்த களவு 2 கூறாக இருக்கிறது. ஒன்று இயல்பு களவு, அடுத்தது காரண களவு. 2 களவாக சொல்றார். தம்மால் அளவிலா பொருள் உண்டாயும் பிறன் பொருட்கி இரவல் ஆதி. அளவில்லாத பொருள் நம்மகிட்டே இருந்தாலும் கூட பிறர் இருக்கின்ற அந்த பொருளை நாம் கவர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தல் ஆதி, அது முதல் இயல்பு களவு. களவுதான் கடையதாகும் கைப்பொருள் அற்றவர்க்கே. ஏழையாக இருக்கிறார், அவர்கிட்ட காசு இல்லை, அவருக்கு அவசியம் தேவைப்படுது ஒரு பொருள், உணவை கூட வச்சுக்கலாமே, உணவை கூட பசியில் இருக்கிற ஒரு ஆள், அவன் யாருக்கும் தெரியாத ஒரு கடையிலையோ ஒரு இடத்துலையோ இருந்து பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது திருட்டு தான். ஆனால் அது கடையதாகும், அது மிக குறைந்த அளவு தான். அது களவுதான் கடையதாகும் கைப்பொருள் அற்றவர்க்கே. கடையதுன்னா 2வதா சொன்ன காரண களவு, காரண திருட்டு. இயல்பு திருட்டு, காரண திருட்டுன்னு 2ஆ பிரிக்கிறார். தாங்கிட்டே காசு நிறைய வச்சுட்டு இருக்கும் போதும் அது பத்தாம போய் அடுத்தவங்க பொருளெல்லாம் கவர வேண்டும் என்று நினைப்பது காரிய களவு. இயல்புன்னு சொன்னார் இல்லையாங்க, அதை காரிய களவு என்று நாம் சொல்லலாம். தன்னிடம் நிறைந்த பொருள் இருந்தும் பிறர் பொருளை கவர்வது காரிய களவு. இல்லாமை காரணமாக மற்றவர்கள் பொருளை எடுத்துக்கொள்வது காரண களவு. அங்கே அவர் ஏழையாக இருக்கார், அவருக்கு தேவைப்படுது, அது ஒரு காரணத்தோட பசியை போக்கிக் கொள்வதற்காக அந்த காரணத்துக்காக எடுத்துக்கொள்வது காரண களவு, அதுவும் களவு தான் என்று நிவேரமந்த புராணத்திலே கூறுவதை நாம் பார்க்கிறோம். திருக்குறளிலே களவாமை குறித்து சொல்லும் பொழுது உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வோம் எனல். பிறருடைய பொருளை திட்டுத்தனமாக எடுத்துக்கொள்றதுன்னு மனதாலும் நினைப்பது தீது. மனதால் உள்ளத்தால் உள்ளலும் தீதே என்று சொல்றார். அருள் கருதி அன்புடையாராதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண்ணில். அதாவது பிறர் பொருள் நமக்கு வேணாம் அப்படின்ற அந்த அருளோடு அந்த நல்ல எண்ணத்தோடு ஒருவர் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நீரோடை போல எந்த விதமான சிக்கலும் இல்லாமல் நடந்து கொண்டு இருக்கும். அவர் வசதியாக இருக்காரோ வசதியாக இல்லையோ, ஆனால் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கள் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை, பிறர் பொருளை அபகரித்து கொண்டு அதனால் வசதியாக ஆகிவிட்டவர்களுக்கு கூட அந்த ஒரு நிம்மதியான அந்த வாழ்க்கையானது இருக்காது, சரியான சீரான ஒரு வாழ்க்கை இருக்காது என்று இதில் சொல்ல நம்ம சாதாரணமாக எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம். நிறைய பேர்
தப்பெல்லாம் செய்து பணத்தை சம்பாரிச்சுட்டு நிம்மதி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கூட நம்ம கண்கூடாக பார்த்தல் இருக்குது. இது எப்போ போயிடுமோ, யார் வந்து பிடிச்சிடுவாங்களோ, யார் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு அந்த எண்ணம் இருக்கும். அதனால் அந்த திருட்டால் வரக்கூடிய, களவினால் வரக்கூடிய தீமையை பற்றி சொல்கிறேன். 10 குறள்கள் இருக்கின்றன. களவாமை என்ற அதிகாரமே இருக்கிறது. மீதி குறள்களும் கூட இந்த கருத்தை வலியுறுத்துவதாக இருக்கும். அது குறள் அனைவருக்கும் அறிந்தே இருக்கலாம், தெரிந்து கொள்ளலாம், படித்து அறிந்து கொள்ளலாம். புருஷார்த்த சித்தி உபயத்தில் அதுலேயும் இந்த களவாமை குறித்து கூறுகிறார். அது பாருங்கள், நல்லா பொதுவாக வந்து முனி நிலையில் இருப்பவர்கள், அதாவது ஒரு புலன் உயிர்களுக்கு இல்லறத்தில் இருப்பவர்கள் தேவையின் காரணமாக இந்த மாதிரி எல்லாம் செய்துடுறாங்க. ஆனால் முனிவர்கள் அதை செய்யக்கூடாது. ஒரு புலன் உயிருக்கு கூட செய்யக்கூடாது. அசமர்த்தாயே கர்த்தும் நிபான தோயாதி ஹரண விநிவృத்தம் தைரபி சமஸ்தம் அபரம் நித்யம் அதத்தம் பரித்யாஜ்யம். தியாகம் செய்துவிட வேண்டும். இல்லறத்தில் இருப்பவர்கள் தியாகம் செய்த வேண்டும். எதை தியாகம் செய்ய வேண்டும்னா, நீர் நிலை, அது போன்ற நீர்நிலைனா குளம், ஏரி இந்த போல இருக்கிற இடங்கள், பொது இடங்களில் இருந்து நீர், மண் முதலியவற்றை பயன்படுத்தாமல் இருப்பது. ஒரு புலன் உயிர்களுக்கு இன்னல் செய்யக்கூடாது. அது முனிவர்களுடைய நிலை. ஆனால் இல்லறத்தில் இருப்பவர்கள் அது செய்யாமல் இருக்க முடிவதில்லை. அதாவது நீர் கூட, இந்த கமண்டலத்தில் இருக்கின்ற அந்த நீர் கூட யாராவது எடுத்துகிட்டு வந்து தான் வைப்பாங்க முனிவருக்கு. அவங்களா போய் எடுத்துக்க மாட்டாங்க. அதே போல் மண் பார்த்திங்கன்னா அதை தோண்டக்கூடாது, வெட்டக்கூடாது. நீர் நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குன்னா தண்ணி ஊற்றியெல்லாம் அழைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு புலன் உயிருக்கு இன்னல் இருப்பது. அது முனிநிலையில் தவம் செய்பவர்களுக்கு இருக்கக்கூடியது, மகாபாரதத்தில் சேர்த்து. ஆனால் இல்லறத்திலே உள்ளவர்களால் அவ்வாறு இருக்க இயலாது என்று இவரே கூறுகிறார். இந்த மாதிரி இருக்க முடியாது. அவ்வாறானவர்கள், அப்படி இருக்க முடியாதவர்கள் மற்ற எல்லா பொருள்களையும் பிறர் கொடுக்காமல் வாங்குவதை தியாகம் செய்ய வேண்டும். இந்த மாதிரி நீர் போன்றவற்றுக்கெல்லாம் நம்ம வந்து எடுத்தாலே அதுவே திருடு தான். மண்ணை அள்ளினால் திருடு, நீரை எடுத்துக்கொண்டு போனாலும் திருடு. இதையெல்லாம் போய் நம்ம இல்லறத்தில் இருக்கவங்க செய்யாமல் இருக்க முடியுமா? அது முடியாது. அது மகாபாரதிகளுக்கு உரியது. ஆனால் அவற்றை தவிர மீதி எதையும் பிறர் கொடுக்காமல் நாம் வாங்குவதை தியாகம் செய்ய வேண்டும் என்று புருஷார்த்த சித்தி உபாயம் என்ற அந்த நூலிலே ஆச்சாரியர் கூறுவதை நம்ம பார்க்கிறோம். அதனால் கல்லாமை குறித்து பல்வேறு நூல்களிலே கூறப்பட்டிருப்பதையும் அடிப்படையாக அருங்கலைச்செப்பும் ரத்னகட சிராவச்சாரமும் கூறுவதையும் நம்ம பார்த்தோம். தொடர்ச்சியாக அடுத்து வருகின்ற அனுவர்த்தங்களை நம்ம தொடர் பதிவுகளிலே பார்க்கலாம். நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் தொடர்ந்து அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். இந்த நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறும், தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதிவு செய்யுமாறும், தேவைப்படுபவர்களுக்கு இதனை ஃபார்வேர்டு செய்து உதவுமாறும் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஜெய் ஜெயதேவ்.